ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து வீக் ஃபோரோட கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீக் ஃபோரில் வந்து அசோசியேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அசோசியேஷன்னா என்ன? ஒரு 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 ஒன்று வந்து இன்னொன்னோட எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி சேர்ந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறது தான் அசோசியேஷன். கரெக்டா? ஸோ அப்போது இங்கே அசோசியேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேரியபிளோட இன்னொரு வேரியபிள் எப்படி ஒன்றா சேர்ந்து ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கும் இதுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஸ்டடி பண்ணுறது தான் இந்த அசோசியேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் பார்த்து அதில் அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கோம். சார்ட்ஸாகவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அதை டிஸ்கிரிப்டிவாகவும் மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த வீக்கில் வந்து ரெண்டு வேரியபிள், ஒரு வேரியபிளோட இன்னொரு வேரியபிள் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு, எப்படி ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, ஒன்று வந்து இன்னொன்று எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் வேர்ல்டில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஆன விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. அதே மாதிரி இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக பார்க்கும்போது சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே எக்கனாமிக்கில் வரும். ஸோ இதுலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி ஒரு கார் வந்து, ஒரு வெஹிக்கிள் வந்து இவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னா அதோடைய டைம் எப்போ போய் அது ரீச் ஆகும் அப்படின்றதும் அதோடைய ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் ரியல் லைஃப்ல நிறைய டிபெண்டன்சி இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை பத்தி நம்ம படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஸோ அதுதான் வந்து வீக் ஃபோர்ல வந்து அசோசியேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ் தான் படிக்க போறோம். ஸோ ஒரு ஓவர்வியூவா நம்ம இதுல இருக்க கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேரியபிளும் எப்படி ரிலேட்டபிளா இருக்கு, ஒன்னோட ஒன்று ரிலேட்டா இருக்கா, ஒரு வேரியபிளை வச்சு இன்னொரு வேரியபிளை நம்ம வந்து சொல்ல முடியுமா, இன்னொரு வேரியபிளோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீக்ல பார்க்க போறோம். ஸோ அதுல நம்ம எப்படி என்னென்ன வேரியபிள் எல்லாம் கனெக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கல் வெர்சஸ் கேட்டகரிக்கல். ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளுக்கும் இன்னொரு கேட்டகரிக்கல் வேரியபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அசோசியேஷன் எப்படி இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மெத்தட்ஸ்லாம் எப்படி அப்படின்றது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் வெர்சஸ் நியூமரிக்கல். ஒரு நியூமரிக்கல் வேரியபிளோட இன்னொரு நியூமரிக்கல் வேரியபிள் எப்படி தொடர்பா இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரிக்கல் வெர்சஸ் நியூமரிக்கல். ஸோ ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளோட இன்னொரு நியூமரிக்கல் வேரியபிள் எப்படி அசோசியேட் ஆகுது, இந்த மூணை தான் நம்ம மெயினா படிக்க போறோம். ஸோ இதுல ஃபுல் ஃபோக்கஸே வந்து 2 வேரியபிள் தான். ரியல் லைஃப்ல நிறைய வேரியபிளோட கனெக்ட் ஆகும். பட் இங்க வந்து நம்ம ரெண்டு வேரியபிளை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளோட எப்படி அசோசியேட் ஆகுது அப்படின்னு. ஸோ அதை படிச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம விஷுவலா ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம பண்ற அதே விஷயம், ஒரு விஷயத்த படிச்சோம்னா அதை சார்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதே மாதிரி அதை டிஸ்கிரிப்டிவாகவும் சம்மரைஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தை தான் இந்த வீக்லயும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசோசியேஷன் பிட்வீன் 2 கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிள்னாலே நம்ம வீக் 1ல இருந்தே நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். பட் இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னா அதை கண்டிஜென்சி டேபிள்ஸ்னு சொல்றோம். அதாவது கண்டிஜென்சி டேபிள் எப்படி இருக்கும்னா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி. ஸோ மேட்ரிக்ஸ்னா என்னன்னா ஒரு ரோவும் காலமும் சேர்ந்ததுதான் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு டேபிளை ரெப்ரசன்ட் பண்றத நம்ம கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸ்னு வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ டேபிள்ல என்ன இருக்கும், ஒரு ரோ இருக்கும், ஒரு காலம் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு ரோல ஒன்று இருக்குன்னா அதுல ஒரு வேரியபிளும் காலம்ல ஒரு வேரியபிளும் வச்சு அது ரெண்டும் எப்படி வந்து அசோசியேட் ஆகுது அப்படின்றத கேப்சர் பண்றது தான் இந்த கண்டிஜென்சி டேபிள். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்து பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்ண முடியும். இன்னுமே வந்து அது எப்படி அசோசியேட் ஆகுது அப்படின்றத நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன், அது பார்த்தா புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா செட்டு.
ஸோ இந்த டேட்டா செட்ல வந்து ஒரு ஒரு பர்ச்சேஸோடைய டேட்டா செட்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஆட் வாட்ச்டுன்னு இருக்கு. அதாவது எத்தனை பேர் வந்து ஒரு ப்ராடக்டோடைய ஆட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்டோடைய ஆடை பார்த்துருக்காங்கன்ற ஒரு டீட்டெயில் இருக்கு. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலும் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயிலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிஜென்சி டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் கூகுள் ஷீட்டில் கிரியேட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து நார்மலாக கிரியேட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸாமில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணோம்னா நம்ம கண்டிஜென்சி டேபிள் கிடச்சிரும். இப்போ இங்கே வந்து ரோஸில் வந்து நம்ம ஆட்ஸ் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து காலம்ஸில் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் கொடுத்துரும். ஸோ இப்படி கொடுத்த உடனே ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்க. ஸோ இங்கே வந்து இந்த இப்போ கர்சர் வைக்கிறனால இது வந்து இதை வந்து நம்ம ரோவாக எடுத்துக்கிறோம், இதை வந்து காலமாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா அதோடைய கவுண்ட்ஸ் வந்துடும். எது வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிட் நாட் வாட்ச்டு, ஸோ ஆட் வாட்ச் பண்ணாமல் எத்தனை பேர் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதே மாதிரி ஆட் வாட்ச் பண்ணாமல் ப்ராடக்ட் வாங்காதவங்க வந்து 21. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி மாதிரியே தான் இங்கே என்ன ஆகுதுன்னா ரோவில் ஒரு கேட்டகரி இருக்குது, காலமில் ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக வர்றத நம்ம இப்படி கண்டிஜென்சி டேபிளாக போடுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்லைட்ஸில் பார்க்கும்போது இன்னும் புரியும். ஸோ இதுதான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வர்சஸ் ஆட் வாட்ச்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 50 கஸ்டமரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 50 கஸ்டமரோடைய வந்து அவங்க ஆட் வாட்ச் பண்ணுறதுனால அவங்களுடைய பர்ச்சேஸ் டிசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா அப்படின்றது தான் இந்த டேட்டா. ஸோ இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து ஆட் வாட்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கவுண்ட்டை வந்து நம்ம இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கண்டிஜென்சி டேபிள். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோ இருக்குல்ல, இது வந்து சாரி ஸோ இல்லை நான் தான் பேசுறது நிறுத்திட்டேன். இதோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஆட் வாட்ச்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள்னு சொல்லுவோம். பிகாஸ் இதுல இருந்து தான் நம்ம வந்து டேட்டாஸே கலெக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு முக்கியமான இதுவாக இருக்கு. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள்னு சொல்லுவோம். இதுக்காக தான் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் இருக்குல்ல, ஒரே நிமிஷம் நீங்க பேசுனது எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகிட்டு இருந்துச்சா இல்ல வந்துட்டு எல்லாருக்குமே பிரேக் ஆச்சா? எப்பத்துல இருந்து ப்ரோ? இப்போ கடைசியா நீங்க ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரோ அவர் தான் நிறுத்தினாரு. ஓகே ஓகே ஆமாமா, நான் தான் நிறுத்தினேன். வீட்டுல கூப்பிட்டாங்க அதான். சரி, கண்டினியூ பண்றேன். ஸோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் இருக்குல்ல, இது வந்து ரெஸ்பான்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம எடுத்த டேட்டாக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்றத இதுதான் வந்து சொல்லுது. ஸோ இதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எதுக்காக டேட்டா எடுக்கிறோம்னா வெதர் வாட்சிங் அண்ட் ஆட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லையான்றது தான். ஸோ அதனால தான் இதை வந்து எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள்னு சொல்கிறோம், இதை வந்து ரெஸ்பான்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ
இந்த மாதிரி தான் வந்து கண்டிஜென்சி டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு கேட்டகரி எது வந்து எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிளோ அது ரோல வச்சுக்கிட்டு, எது வந்து ரெஸ்பான்ஸ் வேரியபிளோ அதை வந்து காலம்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டிஜென்சி டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணி அது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க கவுண்ட்டை வந்து இந்த இன்னர் இந்த இதுல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ வெளியே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை பேர் வந்து மொத்தமா ஆட் வாட்ச் பண்ணியிருக்காங்கன்றது இதோட டோட்டல். அதே மாதிரி எத்தனை பேர் ஆட் வாட்ச் பண்ணலன்றது இதோட டோட்டல். ஸோ மொத்தமா நம்ம எத்தனை கஸ்டமர் கிட்ட வந்து டேட்டா எடுத்திருக்கோம்னா 50. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டிஜென்சி டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு 50 இப்போ வந்து ஒரு 50 வியூவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ இது என்னன்னா நம்ம வந்து ஒரு மூவிஸ் பார்க்குறோம்ல, இப்போ சம்திங் ஏதோ ஒரு ஜானர்ல மூவி பார்க்குறோம்னா அது வந்து அதாவது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறதுனா எப்படி பார்க்கறதுனால அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா இல்லையா, ஜானர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா இல்லையா. ஸோ நீங்க தனியா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மூவிஸ் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டா. ஸோ இதுல வந்து திரும்ப அதே மாதிரியே நம்ம வந்து கண்டிஜென்சி டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது திரும்பியும் எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள், அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வேரியபிள். ஸோ இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு, இதுல 3 கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றது தான் வந்து கண்டிஜென்சி டேபிள்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் அதுல என்னென்னலாம் கவுண்ட் இருக்கோ அந்த கவுண்ட் எல்லாம் வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதுல இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அகைன் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, செகண்ட் வீக்ல பார்த்த மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில இந்த வாட்டி கண்டிஜென்சி டேபிள்ன்றதுனால 2 விதமா இருக்கு. ஒன்று வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்னன்னா அந்த ஒரு ரோலையுமே வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டேட்டாஸ் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ரோல இருந்து டேட்டாஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது வந்து முக்கியமா வந்து எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து அதுதான் எப்படி வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வேரியபிள் வந்து டிஃபர் ஆகுது அக்ராஸ் எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள் அப்படின்னு சொல்றது தான் வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னன்றத ஜஸ்ட் நான் அப்படியே சொல்றேன். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இங்க இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ இதை தான் நம்ம ரோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோல என்ன பண்றோம்னா ஒரு ரோவையும் வந்து அதோடைய டோட்டலால டிவைட் பண்றோம். அவ்வளவுதான் வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதுதான் வந்து அந்த ரோல என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு ரெண்டுத்துக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. 6/27, 21/27. ஸோ இதெல்லாமே நம்ம போடும்போது ஸோ இது வந்து 50. ஸோ ரோவா நம்ம வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதே கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், 0.78 வரும். 0.78. ஸோ இதுக்கு வந்து 0.21 வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து 0.22 வரும். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து 0.77 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.48 வருது. இதுக்கு வந்து 0.52 வருது. ஸோ இந்த மாதிரி ரோ டோட்டலை அந்த ஈச்க்குமே வந்து டிவைட் பண்ணி நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனா காட்டுறது தான் வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை நீங்க அப்படியே வச்சு இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல 0.78 இருக்குல்ல, இதுக்கும் இந்த செகண்ட்ல இருக்க 0.22க்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி
இந்த 0.21க்கும் இந்த 0.77க்கும் வித்தியாசம் இருக்கு, ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம ஆட் வாட்ச் பண்றதுனால நம்ம 0.78 அது ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம வந்து பொருள் பாட் பண்றோம். அதாவது 78% வந்து பாட் பண்றோம். ஆனா வாட்ச் பண்ணாம பாத்தீங்கன்னா 77% வந்து வாங்கவே இல்லை. அதாவது இதுல இது 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 ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் ஹியூஜா இருக்கிறதுனால இங்க 0.78 இருக்கு, அதே பாத்தீங்கன்னா இங்க வாங்காம இருக்கிறது வந்து 0.77 இருக்கு. ஸோ இந்த ரோலே நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ 0.78 0.22 ரெண்டுத்துக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 0.21 0.77 இதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல அசோசியேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது வாட்சிங் அண்ட் ஆட் வந்து பொருள் வாங்குறதுக்கு வந்து அதிகமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இங்க பார்க்கும் போதே தெரியுதுல்ல, நம்ம வந்து ஆட் வாட்ச் பண்ணும்போது நம்ம 18 ப்ராட் பண்றோம். ஆனா ஆட் வாட்ச் பண்ண ஆட் வந்து நீங்க பார்க்கவே இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 6 தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க ஆட் பார்த்து வாங்குறது வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது தான் அப்படியே பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் ப்ரொபோர்ஷன்ல ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஓகே ஒரு வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள் வந்து ரெஸ்பான்ஸ் வேரியபிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பெர்சன்டேஜா போட்டிருக்கோம் அதையே. ஸோ பெர்சன்டேஜா போட்டு காட்டும் போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ 78க்கும் 22க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 21க்கும் 77க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க டேட்டாவில் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுதுன்னா ரெண்டு வேரியபிளுக்கும் அசோசியேஷன் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்றது. ஸோ நீங்க ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சொன்னேன், 2 இருக்குன்னு சொன்னேன், அதுல செகண்ட் வந்து காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது என்ன பண்ணுதுன்னா, நான் காலம் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டுது, ஈச் டோட்டலை காலம் வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே முக்கியம். இது வந்து எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிளை எப்படி பிஹேவ் பண்ணுது, அது ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து ரெஸ்பான்ஸ் வேரியபிள் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிள் எப்படி பிஹேவ் பண்ணுது அக்ராஸ் ரெஸ்பான்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, மூவி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அதை வச்சு நம்ம காலம் ஃப்ரீக்வன்சி காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, இப்போ காலம் வைஸ் வந்து நம்ம வந்து இப்போ காலம் வைஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது காலம் வைஸ் டிவைட் பண்ணணும், எல்லாத்தையுமே அதோடைய காலத்தோட டிவைட் பண்ணுவோம். அப்படி பண்றது தான் காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுல ரெண்டுத்துல எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அசோசியேஷன் தெரிஞ்சிடும். அதாவது ஒரு வேரியபிளுக்கோட இன்னொரு வேரியபிளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா, கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத நீங்க ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலையும் கண்டுபிடிக்கலாம், காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலையும் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ரெண்டு ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கும் காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, எதுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ இப்படி காலமுடைய டோட்டலை டிவைட் பண்றது தான் காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து காலத்தோட டிவைட் பண்ணி எல்லா பர்சன்டேஜும் போட்டேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸே இல்லை. செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. 41 to 58 பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 52 to 47 பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 58 ஒரு 8 to 10 to 12% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிஜென்சி டேபிள் போட்டு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் அசோசியேஷன் இல்லை, நோ அசோசியேஷன் அப்படின்றது தான் வந்து ஆன்சர்.
ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது பார்க்கும் போதே தெரியும்ல, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்க தனியா பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தாலும் நீங்க எல்லா விதமான மூவிஸுமே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. மேபி உங்களுக்கு ஒரு 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 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா மேபி அது மாறலாம். பட் ஜென்ரலா பார்க்கும்போது இல்ல நம்மளோட டேட்டா எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து தனியா பார்த்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தாலும் சரி எல்லாருமே வந்து எல்லா ஜானருமே தான் ப்ரிஃபர் பண்றாங்க, பர்டிகுலரா எந்த ஜானரையும் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னும் போது இங்க ஆக்சுவலா பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இல்லாத போது நம்ம இதுல வந்து அசோசியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிளோட இன்னொரு கேட்டகரிக்கல் வேரியபிளை நம்ம அசோசியேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கண்டிஜென்சி டேபிள், ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே யூஸ் பண்றோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளை இன்னொரு கேட்டகரிக்கல் வேரியபிளோட அசோசியேஷன் இருக்கா இல்லையான்றதை இந்த மெத்தட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கண்டிஜென்சி டேபிள் போடணும், அந்த கவுண்டெல்லாம் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணணும். கவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடலாம், இல்லை காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடலாம். ஏதாவது ஒன்று போட்டுட்டு இது அது அந்த டேட்டாஸ்குள்ள அந்த பர்சன்டேஜ்குள்ள பெரிய டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பெரிய டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கு அப்படின்னு தெரிய வரும். பெரிய அசோசியேஷன் இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றது தான் வந்து கன்க்ளூஷனா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ ஓரளவு நம்ம கேட்டகரிக்கல் வேரியபிளை எப்படி வந்து அசோசியேட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 32 காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. என்ன டேட்டா எடுத்திருக்காங்கன்னா, அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவங்க கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா இல்லையான்ற ஒரு டேட்டா தான். ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட் டேட்டானாலே வந்து நம்ம அதை ஜெண்டர் வைஸ் பிரிப்போம், கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, there are 3 males who do not have a phone அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டோட்டலா 27 ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி டோட்டலா 26 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனே ஓன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கண்டிஜென்சி டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ கண்டிஜென்சி டேபிள்லாம் அப்படியே கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மேபி ரொம்ப ஈஸியா கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கண்டிஜென்சி டேபிள் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டிஜென்சி டேபிள் கிரியேட் பண்ணோம்னா நம்ம மேட்ரிக்ஸ் மாதிரி தானே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதாவது ஒரு டேபிள் மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நம்ம ஜெண்டர் வச்சுக்கலாம், இங்க வந்து நம்ம ஓனர்ஷிப் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் அசோசியேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். இல்லைன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சரை நம்ம பண்ணுவோம். ஸோ ஓனர்ஷிப் வச்சுக்கலாம். இதுல வந்து எஸ், இங்க வந்து நோ. ஸோ இங்க வந்து மேல், இது வந்து ஃபீமேல். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமாக 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு டோட்டலாக வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து 3 பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சு இல்லைன்னு சொல்றாங்க. 3 பேர் மேல்ஸ் அவங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 27 வந்து ஃபீமேல்ஸ் இருக்கான்னு சொல்றாங்க. ஸோ மொத்தமாக 27 ஃபீமேல் இருக்கிறதா சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க? 26 ஸ்டூடெண்ட்ஸ் do not own ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 26 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சு இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு வந்து டோட்டல் தெரியும், அதே மாதிரி இந்த ரோ தெரியும், அதாவது 27ன்ற ரோ டோட்டல் தெரியுது, இன்னும் ஒரே ஒரு ரோ டோட்டல் தான் தெரியாது. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு வந்து இந்த ரோவோடைய டோட்டல் தெரிஞ்சிடும். அப்போ 32 - 27 போட்டோம்னா நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மேலோடைய ரோ டோட்டல். ஸோ இந்த ரோ டோட்டல்ல இருந்து இப்போ இங்க இருந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 - 3 போட்டோம்னா
இது கிடைச்சிரும். ஸோ 2. ஸோ 2 + 3 5. அதே மாதிரி வேற என்ன கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா 3ன்னு. அப்போ இந்த ரோவோடைய விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த காலம் உடையது. ஸோ இந்த காலம் போட்டோம்னா நம்ம 23 போட்டோம்னா நமக்கு கரெக்டா டோட்டல் வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த இந்த ரோவோடைய டோட்டல் கிடைச்சிருச்சா, அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாம். 4 போட்டோம்னா 27 ஆட் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அப்படியே வந்து ஃபில்அப் பண்றோம் எல்லாத்தையும். ஸோ இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணோம்னா 6. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த கொஷின்ல சொன்ன கண்டிஜென்சி டேபிள். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிஜென்சி டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை தான் வந்து நான் வந்து அப்படியே வந்து பிக்சரா காமிச்சிருக்கேன், டேபிளா காமிச்சிருக்கேன். அதே தான் இதுவும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, how many male students own a smartphone? எத்தனை பேர் வந்து own a smartphone அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அவங்க எதை கேட்குறாங்கன்னா, இங்க வந்து இந்த மேலை பத்தி தான் கேட்குறாங்க. கரெக்டா? இந்த மேல்ல எத்தனை பேர் வந்து ஃபோன் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 2. ஸோ இது ஈஸி. இப்போ எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who own a smartphone? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who own a smartphone. ஸோ டோட்டலாக எத்தனை பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 6. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இப்போ இது வந்து கவுண்ட் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின். இப்போ இதே வந்து இங்கே தான் நான் சொன்னேன், ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ டு ஆன்சர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அமாங் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் பர்சன்டேஜ் do not own a ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேலை பற்றி கேட்குறாங்க. ஸோ ஃபீமேலை பற்றி கேட்கறதுனால நம்ம இந்த ரோவை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கரெக்டா? ஃபீமேலை பற்றி இந்த ரோ தான் சொல்லுது. அப்போ இந்த ரோவை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ரோல எத்தனை பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ரோல நம்ம வந்து 85.19 தான் வந்து வச்சில்ல, அதாவது அத்தனை பர்சன்டேஜ் தான். அப்போ அதுதான் ஆன்சர். கரெக்டா? ஸோ ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும். நீங்க காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டுட்டு இங்க இருக்க ஆன்சர் வந்து வேறையா இருக்கும் அதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இது ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை ஓன் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றாங்க. அகைன் ரோவை பத்தி தான் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கேட்குறாங்கனாலே அது ரோ தான். ஏன்னா அது ரோல தானே ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை தான் கேட்குறாங்க. ஸோ இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் வந்து ஓன் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஓன் பண்றாங்க. கரெக்டா? ஸோ அப்போ அது வந்து 80.75. ஸோ இவ்வளோ பேர் வந்து ஓன் பண்றாங்க ஃபோன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படியே மாறும். இதுல என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இதுல கேட்ட மாதிரி லாஸ்ட்ல வந்து ஃபோனை பத்தி கேட்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபீமேல் மேல்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி அதுல எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க வச்சில்லன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணோம். இதுல பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஓன் அ ஸ்மார்ட் ஃபோன்ல எத்தனை பர்சன்டேஜ் ஃபீமேலா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே கொஸ்டின் வந்து ஃபிளிப் ஆயிடுச்சு, அப்படியே உல்டாவாயிடுச்சு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நாட் ஓன் அ ஸ்மார்ட் ஃபோன். அப்போ நாட் ஓன் அ ஸ்மார்ட் ஃபோன்றது இந்த காலம். அப்போ இந்த காலம்ல எத்தனை ஃபீமேல்னு கேட்குறாங்க. அப்போ இதுல எத்தனை ஃபீமேல்னா இதுதான். ஸோ
ஒரு கொஸ்டின்ல காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களா இல்லை ரோ ரிலேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதுக்கான ஆன்சரை கரெக்டாக எழுத முடியும். ஸோ இது பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் அதை புரிஞ்சுக்கினாதான் நம்ம ஆன்சரை வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இதுதான் இதுக்கோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து among those who do own a smartphone, again ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கேட்டுட்டு, அதாவது இதுதான் ஸ்மார்ட் ஃபோனோடைய காலம், ஸோ காலம் தான் வருது. ஸோ அதில் எத்தனை ப்ரொபோர்ஷன் ஆர் மேல்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து மேல் வந்து 33.3 ப்ரொபோர்ஷன் கேட்கறதுனால பர்சன்டேஜாக போடாமல் 0.33 சம்திங் அப்படி வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து ரோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, காலம் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கெல்லாம் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிளில் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ கேட்டகரிக்கல் வேரியபிளில் நெக்ஸ்ட் வந்து நம்ம விஷுவலைசேஷனுக்கு மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ விஷுவலைசேஷனுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம எல்லாமே பார்த்த மாதிரி ஒரு வேரியபிள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஒரு வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷுவலைசேஷனுக்கு ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே கண்டிஜென்சி டேபிளில் எப்படி நம்ம சார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஸ்டாக்டு பார் சார்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே சார்ட்டு அதில் 2 ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படின்றத எக்ஸாம்பிளில் பார்ப்பீங்க. ஸோ இதுதான். ஸோ இது வந்து அதே ஆட் வர்சஸ் பர்ச்சேஸ் தான். ஸோ எத்தனை பேர் ஆட் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் பொருள் வாங்கியிருக்காங்க, அதுதான் இங்கே வந்து நாட் பாட்டு பாட். ஸோ ஒரே சார்ட்டு ஒரே கேட்டகிரி, ஒரு எக்ஸ்பிளனேட்டரி வேரியபிளை கேட்டகரியாக எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ள வந்து இன்னொரு வேரியபிளை அதுக்குள்ள வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். அதாவது நாட் பாட் வந்து இவ்வளோ பேர், பாட் வந்து இவ்வளோ பேர், நாட் பாட் வந்து இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி கவுண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆடுன்றது வந்து பார்த்தவங்க எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பாருங்க, கிட்டத்தட்ட நிறைய 17 கிட்ட என்னமோ வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிட் நாட் வாட்ச் ஆட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கு. ஸோ இதுல ஹியூஜ் டிஃபரன்ஸ் புரியுதுல்ல. ஸோ இதனாலதான் இது ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல அசோசியேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டிஃபரன்ஸ் இருந்தா, ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்தா அசோசியேஷன் இருக்கும், ஒன்று இன்னொன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு சார்ட் இருக்கு, 100% ஸ்டாக்கடு பார் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, கவுண்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பதிலாக பர்சன்டேஜா ரெப்ரசென்ட் பண்றோம். இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து ஒன்று வந்து அலோன்னு வச்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிருக்கோம். ஆனால் மூணுமே ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ ரொமான்ஸும் வந்து தனியா இருக்கும்போது நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ஹாரரும் தனியா இருக்கும்போது பார்த்துருக்காங்க, காமெடியும் பார்த்துருக்காங்க. அதுவே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதும் ரொமான்ஸ் பார்த்துருக்காங்க, ஹாரர் பார்த்துருக்காங்க, காமெடி பார்த்துருக்காங்க. ஸோ பெருசா டிஃப்ரென்ஸே தெரியல, ஸ்மார்ட்டா பார்க்கும் போதே நமக்கு இது தெரியுது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய அசோசியேஷன் இல்லை அப்படின்றது தான் நம்ம முடிவு பண்றோம். ஸோ விஷுவலைசேஷன் நம்ம பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கேட்டகரிக்கல் வேரியபிள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு நியூமரிக்கல் வேரியபிளுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, அகெயின் அசோசியேஷன் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து அதேதான், ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் என்ன சேஞ்ச் இருக்குன்றத நியூமரிக்கல் வேரியபிளா சொல்ல போறோம். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கேட்டர்ட் பிளாட்னு ஒன்று இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிளா வந்து ஒரு இன்கம் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட இருந்தோம், அவங்களுடைய செலவு அதாவது எக்ஸ்பென்சஸ் அது எவ்வளோ ஆகுது அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை வந்து நம்ம பார்க்கும்போது இதுதான் ஸ்கேட்டர்டு பிளாட். ஸோ ஒரு பிளாட்ல பாயிண்டா இருக்கும். அதாவது என்னன்னா, நம்ம இப்போ மேக்ஸ் படிக்கிறோம்ல, அதுல வந்து குவார்டினேட் சிஸ்டம் படிப்பீங்க, அதே தான். ஸோ 6 இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துப்போம். ஸோ 6,4.4 இதுதான் வந்து இதை வந்து பிளாட் பண்ணுவோம். ஸோ 6.6,4.4 அப்படின்னு பிளாட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸோ நம்ம குவார்டினேட் ஜாமெட்ரியில் பார்க்குற அதே தான். ஸோ
ஸோ ஸோ எக்ஸும் ஒய்யும் ஒரு எடுத்துக்கிட்டு அதை பிளாட் பண்ணுவோம். ஸோ இப்படி பிளாட் பண்ணி சொல்றது தான் ஸ்கேட்டர்டு பிளாட். ஸோ இந்த பிளாட் சிஸ்டம் இப்படி இருக்கா. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு பேட்டர்ன் தெரியுது. அதாவது என்னன்னா, இந்த ப்ளூ கலர் வந்து ஒரு 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 சின்ன ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லைன் வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது நமக்கு தெரியுது, ஒரு இன்கமுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும். ஓகேவா? இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸாம்பிள்லையும் பின்னாடியும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் டைமு, ஃபேட்டு. ஸோ எக்ஸசைஸ் டைம் ஏற்ற மாதிரி ஃபேட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது, பாடி ஃபேட் வந்து எந்த மாதிரி பிஹேவ் ஆகுது அப்படின்னு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே எக்ஸசைஸ் பண்ண 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 ஃபேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரா மாதிரி நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. ஸோ இந்த பேட்டர்னும் அகெயின் ஒரு லைனை தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு லைன் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த பேட்டர்னும் வந்து ஒரு லைனை தான் நமக்கு வந்து காமிக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டேட்டா, ஒரு மூவி வாட்ச் பண்றாங்க, அதுல ரேட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு டேட்டா, அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா பெருசா வந்து எந்த பேட்டர்னுமே இல்லை. ஒரு மாதிரி முன்ன பின்ன இங்க இருக்கு, ஒரு மாதிரி கலைஞ்சு போன மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பெருசா பேட்டர்னே இல்லை. ஸோ இப்போ நம்ம 3 டேட்டா பார்த்தோம். இந்த 3 டேட்டாவை பத்தி தான் நம்ம இந்த நியூமெரிக்கல் வேரியபிள்லயே ஃபுல்லா படிக்க போறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இது 3மே வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் தான். ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம நியூமெரிக்கல் வேரியபிள்ல முக்கியமா ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப். குவாட்ராட்டிக்கோ இல்லை ஒரு கர்வோ அதெல்லாம் வந்து நம்ம படிக்க போறது இல்லை. ஃபுல்லாவே வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் படிக்க போறோம். ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப்னாலே நமக்கு தெரியும் அது லைன்ஸ் தான் சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் வந்து அந்த ஒரு பேட்டர்னை தான் சொல்லுது. ஸோ இதுல வந்து பெருசா ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஸோ இது வந்து நோ ரிலேஷன்ஷிப். ஏன் நோ ரிலேஷன்ஷிப்னா, நீங்க ஒரு மூவி எவ்வளவு பாக்குறீங்கன்றதுக்கும் அதுக்கு எவ்வளோ விதமான ரேட்டிங் கொடுக்குறீங்கன்றதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஸோ நீங்க எவ்வளோ அதிகமா மூவி பார்த்தீங்கன்னா நீங்க பயங்கரமா ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க 10 மூவி பார்த்து 10மே மொக்கையா பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரேட்டிங் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால வந்து அதுக்கு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியாது. பட் மிச்ச டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் அழகா சொல்ல முடியும். இப்போ இன்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவருடைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும். அதிகமாக ஆக ஆக எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், இன்கம் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நம்மளால சொல்ல முடியுது இல்லை. ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூமெரிக்கல் வேரியபிள்ல இந்த அசோசியேஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேட்டர் பிளாட் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றத சொல்லும். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு டேட்டால இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இன்னொரு டேட்டால எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சு. நெக்ஸ்ட் வந்து அது லீனியரா இருக்கா கர்வ்டா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். பட் இந்த லெக்சர்ஸ்ல, அதாவது இந்த நம்ம படிக்கிறதுல வெறும் லீனியர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லீனியர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து எவ்வளோ அகெயின் சொன்ன மாதிரி அது ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கா இல்லை டேட்டாஸ்லாம் வந்து கிளஸ்டர்டா இருக்கா, ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கா அப்படின்றதையும் அது காட்டும். நெக்ஸ்ட் வந்து அவுட்லேயர்ஸ் இருந்ததுன்னா அதையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோத்தையுமே வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் சொல்லுது. ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல இருந்து தான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கேட்டர் பிளாட் வச்சு நம்ம ஒரு விதமா இப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றது? பிகாஸ் அகெயின் நியூமரிக்கலா ஒரு சம்மரி வேணும், ஒரு நம்பரா அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். நம்ம பார்த்த மீன் மீடியன் மோடா இருக்கட்டும், வேரியன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து டேட்டாஸை நம்பரா ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை, நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக வந்தது தான் வந்து கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய டைரக்ஷனை மெஷர் பண்ணுது. ஸோ அந்த டைரக்ஷன் எப்படி மெஷர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோடைய ஃபார்முலா.
ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒரு வேரியேஷன், ஒய் மைனஸ் ஒய் பார் வேரியேஷன். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனையும் சேர்க்கும் போது நமக்கு அது டூகெதரா எப்படி வேரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் ஃபார்முலா இது. கோவேரியன்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, சாம்பிளுக்கு ஒன்று இருக்கு, பாப்புலேஷனுக்கு ஒன்று இருக்கு. ஸோ அகெயின் வந்து பாசிட்டிவ்னா ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒன்று பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், இன்னொன்று நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளில் அகெயின் நான் வந்து அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து மீன் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இங்கே வந்து எக்ஸ் பார் இருக்கு ரெண்டுத்துலையுமே. ஸோ நம்ம ஃபார்முலால எக்ஸ் பார் ஒய் பார் இருக்கு. ஸோ இந்த மீன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மீன் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா, நீங்க வந்து திரும்ப அந்த ஸ்கேண்டர்ட் பிளாட்டுக்கே போனீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த மீன் என்ன பண்ணுதுன்னா, இதோடைய மீன் அதாவது எக்ஸோடைய மீன் வந்து சம்திங் 9.71 ஏதோ கிடைச்சது, கரெக்டா? அதே மாதிரி ஒய்யோடைய மீன் வந்து சம்திங் 6.5 ஏதோ கிடைச்சது. ஆமா. ஸோ இப்போ இந்த மீன் ரெண்டு மீனும் என்ன பண்ணிச்சுன்னா டேட்டாவை ஒரு நாலா பிரிச்சிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸோட மீன், எக்ஸோடைய மீன், இது வந்து ஒய்யோடைய மீன். இது ரெண்டுமே வந்து இந்த பிளாட் சிஸ்டத்தையே நாலா பிரிச்சிடுச்சு. ஸோ அகைன் அந்த குவார்டினேட் ஜாமெட்ரியில ஒரு 4 குவாட்ரண்ட் வரும்ல, அந்த மாதிரி 4ஆ பிரிச்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த 4ஆ பிரிச்சதுக்கு அப்புறமா நீங்க நம்பர் லைன் சிஸ்டத்தையே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க வேல்யூலாம் எப்படி வரும்? இங்கெல்லாம் நம்ம -5 -4 அப்படி தானே போடுவோம். இங்க வந்து -1 -2 அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கரெக்டா? அப்போ இங்க இருக்க வேல்யூலாம் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா ஒய்யும் லெஸ் தென் 0வா இருக்கு. ஸோ ஒய்யும் லெஸ் தென் 0வா இருக்கு. அது ஏன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ லெஸ் தென் 0வா இருக்கு. இங்க நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 1 2 நம்பர் லைன் சிஸ்டமா நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ 1 2 3 4, இங்கே வந்து 1 2 3 4. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா எக்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து மீன் வந்து நாலா பிரிக்குது டேட்டாஸை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதே அந்த நம்பர் லைன் சிஸ்டத்தை அப்படியே நான் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ் டிக்ரீஸ் ஆகி ஒய் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்க என்ன ஆகும்? நமக்கு வந்து ரெண்டுமே மைனஸ் நமக்கு பாசிட்டிவா கிடைச்சிடும். ஸோ அகெயின் இங்கேயுமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ் அகெயின் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்டுக்கும் உள்ள விஷயத்தை தான் நம்ம வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து இங்க வந்து ஸோ இதை பார்க்காதீங்க, இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டா பிரிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ரெண்டா பிரிச்சுதுன்னா இங்க என்ன ஆகுதுன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஒய் இன்க்ரீஸ் ஆகுது, பட் எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதே சைடு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒய் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுது? இப்போ என்ன ஆகுதுன்னா 1 இன்க்ரீஸ் ஆகி 1 இன்க்ரீஸ் ஆகி 1 டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்க மைனஸ் வரும், கரெக்டா? அதே மாதிரி 1 இன்க்ரீஸ் ஆகி 1 டிக்ரீஸ் ஆச்சுன்னா அகைன் மைனஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சமேஷன் பண்ணும்போது நமக்கு மைனஸ் வந்துடுது வெளியே. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஓல் டேட்டா பாயிண்ட் இதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா கிடைக்குது. ஸோ இப்படிதான் கோவேரியன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் கோவேரியன்ஸ் உடைய முக்கியமான கான்செப்ட். கோவேரியன்ஸ் என்ன சொல்லும்னா டைரக்ஷனை தான் வந்து குவான்டிஃபை பண்ணும், ஓகேவா? ஸோ இது ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அது புரியலைன்னா கூட
ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஸ்மால் டேட்டால வந்து நீங்க அதோடைய இதுவை பார்த்தாலே, அதோட கொஷினை பார்த்தாலே புரிஞ்சிடும். இது இன்க்ரீஸ் ஆகுது, இது சின்னதா இருக்கும் போது, அதாவது 6 சின்னதா இருக்கு, இதுவும் சின்னதா இருக்கு, இது சின்னதா இருக்கு, இது பாத்தீங்கன்னா அதை விட சின்னதாயிடுச்சு. ஸோ இப்போ இது பெருசா இருக்கு, இதுவும் பெருசா மாறுது. ஸோ இது பெருசாகுது, இது அதை விட பெருசாகுது, அதாவது அந்த டேட்டாலே பெருசாகுது. ஸோ இது சின்னதாகுது, சின்னதாகுது, ஸோ பெருசாகுது, பெருசாகுது. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆக இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ட்யூஷனா பார்த்தாலுமே இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஒரு டேட்டாவும் பார்த்தாலுமே இது இது சின்னதா இருக்கும்போது அது சின்னதா இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கோவேரியன்ஸ் வந்து இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து கோவேரியன்ஸ் கேப்சர் பண்ணுது. முக்கியமா சைனை தான் வந்து கேப்சர் பண்ணுது, நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்றது. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து டீவியேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ன்றது ஒரு டீவியேஷனு, ஒய் மைனஸ் ஒய் பார்ன்றது டீவியேஷனு. இந்த ரெண்டு டீவியேஷனும் சேர்க்கும் போது அது ரெண்டும் சேர்ந்து எப்படி வந்து எப்படி வந்து டுகெதரா எப்படி வந்து வேரி ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ ஒன்று சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னொன்னும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த கோவேரியன்ஸ் கேப்சர் பண்ணுது. ஸோ அதுதான் பார்க்கணும். ஸோ சம்மேஷன் பண்ணும்போது இங்கே வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம n-1 அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா இதுதான் வந்து கோவேரியன்ஸ். ஸோ ஃபார்முலா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நான் கொஞ்சம் எப்படி வந்து, ஏன்னா கொஸ்டின் பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வருமா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் வருமான்றத இந்த கொஸ்டின், ஏன்னா நமக்கு கொஸ்டின் கண்டிப்பா சின்ன டேட்டா தான் கொடுப்பாங்க. அப்போ அது பார்க்கும் போதே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா சம்ம வந்து போட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை சொன்னேன். ஸோ மற்றபடி நீங்க கரெக்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கனாலே ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ கோவேரியன்ஸ்ல என்ன லிமிடேஷன் இருக்குன்னா, அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவேரியன்ஸ் வந்து டிரெக்ஷனை தான் சொல்லுது. அதாவது அது பாசிட்டிவா மூவ் ஆகுதா இல்ல நெகட்டிவா மூவ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுதா, ஒரு வேரியபிளோ இன்னொரு வேரியபிளோ அப்படின்றதான் சொல்லுது. பட் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணலை. ஏன் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணலைன்னா, பிகாஸ் நம்ம இப்போ ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேரியபிளுக்கு ஏதோ ஒரு யூனிட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஹைட்டையும் இல்லை ஒரு ஏஜையும் லெக்சர்ல சொன்ன அதே எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு ஏஜும் வெயிட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு யூனிட்ஸ். இதை வந்து நம்ம இயர்ல சொல்லுவோம், இது ஒரு யூனிட்டு. வெயிட்டுன்றத நம்ம கேஜில நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, ஏன்னா கோவேரியன்ஸோட ஃபார்முலாவே வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டுகெதரா எவ்வளவு வேரி ஆகுதுன்றது தான். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அது என்ன மெஷரா கன்சிடர் பண்ணுவீங்க? ஏஜ் இன்டூ கேஜி, அதுல ஒரு மெஷரே இல்லைல்ல, ரெண்டும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க, இது வந்து லேக்ஸ்ல இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து இதை 1000ல மாத்திட்டீங்கன்னா அகைன் கோவேரியன்ஸ் வந்து வேறையா சேஞ்ச் ஆகும். கோவேரியன்ஸ் வந்து 7.33 இருக்காது, 1000ல மாற்றும் போது கோவேரியன்ஸ் வந்து இன்னும் பிக்கரா போகலாம், இல்லை இன்னும் பிக்கரா போகலாம். அப்போ இந்த மெஷர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்னால கோவேரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனாலதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் உள்ள வர்றது தான் வந்து கோரிலேஷன். ஸோ கோரிலேஷன்ன்றது ஒரு யூனிட்லெஸ் மெஷர்மெண்ட். ஓகேவா? அதுக்கு யூனிட்ஸே கிடையாது, ஜஸ்ட் வந்து அதோடைய ரேஞ்சே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. ஸோ அதோடைய ரேஞ்சே பார்த்தீங்கன்னா -1 to +1 தான் இருக்கும். ஸோ அதனால வந்து கோவேரியன்ஸை விட கோரிலேஷனை வச்சு நம்ம பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் ஈஸியா சொல்ல முடியும். ஸ்ட்ரென்த் இந்த மீன்ஸ் ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் இருக்க அசோசியேஷனை இந்த -1 to +1 ரேஞ்ச் வந்து ஈஸியரா சொல்லும், அதை தென் ரேஞ்சே இல்லாம நம்ம கண்டுபிடிக்கிறத விட. ஸோ எக்ஸாம்பிள்ல புரியும் எப்படி வந்து ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா, நமக்கு வந்து 0.75ல இருந்து 1க்குள்ள வர எந்த வேல்யூ நமக்கு கோரிலேஷன் வேல்யூ கிடைச்சாலும் அது ஸ்ட்ராங்.
அதே மாதிரி 0.5லேருந்து 0.75 வந்துச்சுன்னா ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு. அதே வந்து 0.25லேருந்து 0.5 வந்துச்சுன்னா வீக்குன்னு அர்த்தம். 0லேருந்து 0.25 வந்ததுன்னா நோ ரிலேஷன்ஷிப். இதே தான் வந்து நெகட்டிவ்க்கும் இதே ரேஞ்ச் தான் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கடைசியாக வந்து அசோசியேஷன் பிட்வீன் கேட்டகரிகளுக்கும் நியூமரிக்கலுக்கும் என்ன வந்து அசோசியேஷன் இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் வந்து பாயிண்ட் பை சீரியல் கோரிலேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம கேட்டகரியை வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். 2 லெவல் தான். ஸோ நிறைய கேட்டகரியிலே நிறைய லெவல் இருக்கிறத நம்ம எடுக்க போகிறது. வெறும் கேட்டகரியில 2 லெவல் இருக்க மாதிரி மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து சூட் ஆகும். ஸோ அதனால வந்து கேட்டகரி வந்து 2 இதுதான் இருக்கும். அதாவது ஜெண்டர்னா மேல் ஃபீமேல் அந்த மாதிரி 2 லெவல் தான் இருக்கும் ஒரு கேட்டகரியில. இன்னொன்று அஃப்கோர்ஸ் ஒரு நியூமரிக்கல் வேரியபிள் இருக்கும். பிகாஸ் கேட்டகரிகளுக்கும் நியூமரிக்கலும் உள்ள அசோசியேஷனை தான் நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து ஒரு சோஷியல் மீடியால வந்து மேல் வெர்சஸ் ஃபீமேல் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க ஹார்ஸ் ஆவரேஜா அப்படின்ற ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து ஸ்கேட்டர்ட் பிளாட் தான். பட் இந்த ஸ்கேட்டர்ட் பிளாட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 0, 1ன்ற வெறும் 2 லெவலுக்குள்ள அதை வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால அது வந்து ஒரே இதுக்குள்ள இருக்கு. ஸோ 1 எல்லாம் இங்கேயும் 0க்கு வர பாயிண்ட் எல்லாம் இங்கேயுமா இருக்கு. ஸோ 2 லெவல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ ஜெண்டரை 0ன்றத நம்ம ஃபீமேல்னும் 1ன்றத மேல்னும் எடுத்துக்கிறோம். ஸோ அது ஜஸ்ட் கோடிங் தான், நீங்க எப்படி வேணாலுமே எடுத்துக்கலாம். ஸோ இதுல பார்க்கும் போதே நமக்கு தெரியுது மேலை விட ஃபீமேல் வந்து கொஞ்சம் அதிகமா ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க சோஷியல் மீடியால அப்படின்றத இந்த டேட்டால இருந்து நம்ம எடுக்கும் போது நமக்கு தெரியுது. ஸோ இதை எப்படி வந்து அகெயின் டிஸ்கிரிப்டிவா ஒரு நம்பர் மூலயமா டிஸ்கிரைப் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் வந்து இது. ஸோ இந்த ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சும் சம் வரும். ஸோ இதுல வந்து ஒன்னா என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து X1, அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதாவது இப்போ நம்ம 2 கேட்டகரியா வந்து சொல்லியிருக்கோம்ல, மேல் ஃபீமேல்னு சொல்லி. அந்த ரெண்டு கேட்டகரியோடைய மீன் தான் இது. ஸோ X1ன்றது ஒரு கேட்டகரி, அதோடைய மீனு. இது வந்து X0. நீங்க வந்து எப்படி கோட் பண்றீங்களோ, ஃபீமேல 0வா வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபீமேல் வந்து இங்க வந்து அதோடைய மீன் வரும். மேல 1ஆ வச்சுக்கிட்டீங்கன்னா அதோடைய மீன் இங்க வரும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டும் அதோடைய மீன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நமக்கு டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இது. ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் P1 அண்ட் P0ன்றது வந்து இந்த கேட்டகரியா எவ்வளவு இருக்காங்க ப்ரொபோர்ஷன் அப்படின்றது. ஸோ இதை நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2 கேட்டகரி இருக்கிறதுனால அந்த 2 கேட்டகரியும் தனித்தனியா குரூப் பண்ணிக்கணும். ஸோ மேல்லாம் ஒரு கேட்டகரியா வந்து நான் தனியா எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஃபீமேல் எல்லாம் தனியா ஒரு குரூப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த குரூப்பை வச்சு நம்ம ஈஸியா வந்து கால்குலேஷன் போட்டுடலாம். பிகாஸ் நம்ம மீன் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட போறோம். பிகாஸ் நம்ம நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கீழே வரும், மீன் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஃபீமேல நம்ம திரும்பியும் இந்த டேட்டாவெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போட போறோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் மீன் கிடைச்சிச்சா. நெக்ஸ்ட் இந்த P1 அண்ட் P0 என்னன்னா எத்தனை மேல் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 ப்ரொபோர்ஷனை தான் வந்து P1 P0 சொல்லுவோம். ஸோ இந்த 5 டிவைடட் பை மொத்த டேட்டா செட் என்னன்னா 10. ஸோ மொத்த டேட்டா செட்டோடைய n என்னன்னா 10. ஸோ 5/10 வந்து 0.5. அதே மாதிரி P0ன்றது வந்து இங்கேயும் 5 மெம்பர்ஸ் இருக்காங்களா. ஸோ மொத்த டேட்டா செட் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்க மொத்தமா, ஃபீமேல் மேல் ரெண்டும் சேர்த்து. ஸோ ப்ரொபோர்ஷன், ஸோ இந்த மேல்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ப்ரொபோர்ஷனை தான் வந்து இந்த P1 P0 சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம ஒரே ஒரு நியூமரிக்கல் வேரியபிள் இருக்கு, அந்த நியூமரிக்கல் வேரியபிளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடணும். அது நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்முலா தெரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம
இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் பிளக்இன் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம பிளக்இன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஆன்சர் என்ன சொல்லுதுன்னா, ஓகே ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேலை விட ஃபீமேல் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ், ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு நியூமரிக்கல் வேரியபிளோட அப்படின்னு சொல்றது தான் வந்து இங்க வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஆன்சர் சொல்லுது. ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லலை. ஸோ ஜஸ்ட் வந்து கேட்டகரிகளுக்கும் நியூமரிகளுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு டச் அண்ட் கோவா தான் லெக்சர்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுமே வந்து ரொம்ப டீப்பா வந்து அதை பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு கேட்டகரிகளுக்கும் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அசோசியேஷன். நெக்ஸ்ட் நியூமரிக்கலுக்கும் பார்த்தோம் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நியூமரிக்கலுக்கும் கேட்டகரிகளுக்கும் பார்த்தாச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த வீக்கோடைய கண்டென்ட். ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே.